பிரம்ம முகூர்த்த வழிபாடு, பிரபஞ்சத்தின் வழிபாடு. சமீப காலமாக பிரம்ம முகூர்த்த வழிபாடு பற்றி பல பதிவுகள் வந்திருக்கு. பிரபஞ்சத்துடன் பேசுங்கள், பிரபஞ்சத்தின் பேராற்றுன்னு சொல்லிட்டு அதுக்காக பல குழுமங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இணையதளங்கள்லாம் இருந்து கொண்டே வருகிறது. இந்த நிலையில் கூட அன்றைக்கி ஒரு மகள் என்கிட்ட கேட்குறாங்க, அம்மா பிரம்ம முகூர்த்த வழிபாடு உண்மையா, அதை ஏற்றினா நன்மை கிடைக்குமா அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இதற்கான காரணம் என்று சொன்னால், தமிழ் பண்பாட்டினுடைய அந்த மரபு முறை மாறிக்கொண்டிருக்கின்றது. வழிபாட்டினுடைய அந்த மரபு முறை இந்துக்களிடத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுன்றது பார்த்தோம் அப்படின்னா, இறை சக்தியினுடைய ஆற்றலுக்கான வழிபாடு. இதை நம்ம பெரியோர்கள் காலங்காலமாக பின்பற்றி வந்திருக்கிறார்கள். ஆனால் அறிவியலுடைய முன்னேற்றம், அறிவியலுடைய தாக்கம், எதற்கெடுத்தாலும் எதுகை மொழியுடன் பேசுவது போல வாதம் பிரதிவாதம்ன்ற மாதிரி இந்து சமயத்தை ஒட்டிய ஒரு கருத்துக்கள் நிறுவுவதன் காரணமாக இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுன்றதே இந்த 50, 60, 70 வருடங்களாக இல்லாமல் போய்விட்டது. வெளியில் தெரியாமல் இருக்கு இந்த தலைமுறை இருக்கு. ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு இன்றைக்கு நேற்றைக்கு வந்தது கிடையாது. இந்த பிரம்ம முகூர்த்தனுடைய வழிபாட்டினுடைய உச்சம் என்று சொன்னாலே நமக்கு தெரியும், மார்கழி மாசத்தில் வழிபாடு. மார்கழி வழிபாடுன்றதே பிரம்ம முகூர்த்தத்தினுடைய வழிபாடு. தக்ஷணாயனம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பிக்கின்ற நேரம். இந்த 6 மாதம் இந்த தக்ஷாயனம் இருக்கிறது இல்லையா, இந்த ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதங்கள் தேவர்கள் உறக்கம் கொண்டு இந்த மார்கழி மாதத்தினிலே தை ஆரம்பிக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு விடியலாக ஆரம்பிக்கின்றது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 மாதங்காலம் உத்தராயணத்தினுடைய காலமாக இருக்கின்றது. இந்த இடைப்பட்ட நேரம் இருக்கின்றதில்ல, இந்த நேரம் மார்கழி மாதம்ன்றது தேவர்களுக்கு கண்விழிக்கின்ற நேரமாக சொல்வதுபடுகிறது. அதே போல தான் ஒவ்வொரு காலையும் நாம் கண்விழிக்கின்ற நேரம் இருக்குல்ல, அதுதான் பிரம்ம முகூர்த்த வழிபாடு. பட்சிகளுடைய குரல்கள் நமக்கு கேட்பதற்கு முன்பாக இருக்கின்ற அமைப்பு இது என கால நேரம் நாழிகை வட்டில்னா அந்த காலத்து கிடையாது. சூரியனுடைய உதயத்தை நாழிகை வட்டில் கொண்டு தான் அளவிட முடியும். ஆனால் சூரிய உதயமே வராத. அப்போது சூரியன் வருவதற்கு முன்பாக அருணோதயம் என்று சொல்வார்கள். அருணன் தேரை பூட்டி கொண்டு உள்ளே வருவார்கள். அப்போ அந்த அருணன் வருகின்ற நேரத்திலும் அந்த வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்திற்கு முந்தைய வழிபாடு தான் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையே நிசப்தமாக இருக்கும். இலை தழைகள் கூட அசையாது, பட்சிகளுடைய குரல் கூட கேட்காது. எல்லா பிரபஞ்சத்தினுடைய அத்தனை சக்திகளும் அமைதியாக இருக்கின்ற நேரம், பிரபஞ்சமே முழு அமைதியோடு இருக்கின்ற நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படுகின்றன. அது விடிகாலையிலே 4:30 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே எப்பொழுது வேணால் வரலாம். ஏன்னா வெயில் காலங்கள் வருகின்ற நேரகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது சித்திரை, வைகாசி, இந்த காலகட்ட தை பிறந்ததுக்கு அப்புறமே, மாசி பங்குனிக்கு அப்புறமே உங்களுக்கு சூரியோதயம் 6:15 அப்படின்ற நேரத்துக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருதில்ல. அப்போது சூரியோதயம் வருகின்ற காலகட்டத்திற்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்தத்தினுடைய நிலைமையும் அந்த அமைப்பும் காலமும் மாறுபடுகின்றது. எது எப்படியாக இருந்தாலும் சரி, இந்த விடிகாலை 4லிருந்து 5ற்குள்ள 3:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இருக்கிற நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா விழிப்பு நேரம் என்று சொல்வார்கள். இயற்கையே நம்மளை விழிக்க செய்யும். யாருக்கெல்லாம் இறைசக்தி ஆற்றல் தேவைப்படுகின்றதோ, எந்த வீட்டிலே குலதெய்வமும் இஷ்ட தெய்வம் வழிபடு தெய்வமும் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றதோ, உங்களை அறியாமல் பிரம்ம முகூர்த்த நேரத்தை அந்த 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக உங்களை எழுப்பி விட்டுருவாங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு விழிப்பு வரும். அந்த விழிப்பு வருகின்ற நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வராது, புரண்டு புரண்டு படுப்போம். அப்போ என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒரு அலாரம், இது பிரம்ம முகூர்த்தம், இறை சக்தி நம்மை எழுப்புகிறார்கள். ஏனென்று சொன்னால் வழிபடு தெய்வம் நிற்புற காக்கும் என்று சொல்வோம் போல, குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபடு தெய்வமும் நம்ம உலா போய்விட்டு நம்மை நோக்கி வருகின்ற நேரம் அந்த பிரம்ம முகூர்த்தனுடைய வழிபாட்டு நேரம். இயற்கை சக்தியில் இந்த அர்த்த காலம் சொல்லுவாங்க.
ராத்திரி பார்த்திங்கன்னா பள்ளியறையில் இறைசக்தியை தூங்க வைப்பாங்க. ஒவ்வொரு கோயிலையும் செய்கிறே அந்த தூங்க வைக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற 10 மணிக்குள்ளனா 12 மணிலேருந்து இந்த 3 மணி நேரம் ராக்கதம் என்று சொல்வார்கள். தீய சக்திகள் உலாவர நேரம் 3 மணிக்கு மேலே தான் இறைசக்தி ஆற்றல் ஒவ்வொரு எல்லை தெய்வமும் காவல் தெய்வங்களும் ஊரை வளம் சுற்றி வருகின்ற நேரம் இந்த 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளாக. இந்த நேரத்தில் இந்த பிரம்ம முகூர்த்தம் வருகின்ற நேரத்தில் உலா போகின்ற தெய்வங்கள் கூட நம்ம வாசலிலே எழுந்து நம்ம விளக்கேற்றி வழிபட்டோம் என்று சொன்னால் உலா போகின்ற தெய்வங்கள் கூட நம்மை வந்து பார்க்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை உணர்பவர்களுக்கு தெரியும். அதுவும் கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லை தெய்வம் உலா தெய்வம் அந்த குதிரையில் அந்த அம்மானா செல்வதை கூட நம்ம பார்க்கலாம். அந்த குதிரையில் காளினா வெள்ளை குதிரையில் வெள்ளை ஆடை உடுத்தி கொண்டு மூக்குத்தி தெறிக்க சிதம்பர காளி சென்றவர்கள்லாம் பலருக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டது உண்டு. செல்லியம்மா என்றால் குதிரை இது சிங்க வாகனத்தில் அம்மா உலா வருகின்ற ஒரு அமைப்புன்னா இருக்கு. அதனால தான் ஒண்டவிந்த பிடாரி ஊர் பிடாரி ஓட்டித்துன்னு சொல்லுவாங்க. உலா போகின்ற நேரத்தில் தான் இந்த ஒரு தெய்வம் அந்த கருவறையில் வந்து உட்காந்துக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இன்றைக்கும் நம்பவருக்கு நம்மளுடைய இறைசக்தியை நம்புகின்றவர்களுக்கு தான் இந்த ஒரு பதிவு. ஏன்னா நம்மளுடைய வழிபாட்டு முறையில் கிராம எல்லை தெய்வ வழிபாட்டு முறையில் இந்த இறைசக்தியுடைய தாக்கம் அதனால் இது தமிழருடைய மரபு வழிபாடு, இது வேதகால வழிபாடு, இது பிராமணர்கள் கொடுத்த வழிபாடு, சங்கிகள் வழிபாடு இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய இறைசக்தி வழிபாடு. காலம் காலமாக நம்மளுடைய மூதாதையர்கள் என்றைக்கு பஞ்சபூதங்கள் கண்டு பயந்து அந்த பஞ்சபூதங்களை இந்த உலகத்தில் ஆதிகால மனிதன் வழங்க ஆரம்பித்தானா அன்று தொட்டு இறைசக்தி வழிபாடு இன்றும் இருந்து கொண்டு வருகிறார். அதனால்தான் இந்த இறைசக்தி வழிபாட்டை நம்ம யார் தடுத்தாலும் சரி, கிராமத்தினுடைய எல்லை குலதெய்வத்தை வழிக்கின்ற வரைக்கும் நம்ம இந்து மதத்தையும் அழிக்க முடியாது. அதனால்தான் இன்றைக்கும் பாரம்பரிய கிராமத்தில் தான் பார்த்தீங்கன்னா வெள்ளனை எழுந்துரு அப்படி சொல்லுவாங்க. விடியல் சுக்கரனை பார்த்து விடிவள்ளி வந்து தெரியுதில்ல இன்னுமா உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் திருப்பாவளி இன்னும் உறங்குதியோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டாள் நாச்சியார். அப்போது எப்போ பிரம்ம முகூர்த்தம் என்று சொன்னால் நம்ம விடிய காலங்காத்தில் எழுந்துட்டு வானத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெட்ட வெளியில் அண்ட சராசரத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் நின்று கொண்டிருக்கும். மினுமினுக்காது பிரகாசத்தோடு இருக்கும். அதுதான் விடிவெள்ளி சுக்கரன். அந்த விடிவெள்ளி சுக்கரன் நம்ம கண்ணுக்கு தெரியறது என்று சொன்னால் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த விடிவெள்ளி சுக்கரனை பார்த்தாலே, சுக்கரனே யாரு? மகாலட்சுமியோட அம்சம். அந்த சுக்கரனை பார்த்தாலே அந்த பிரம்ம சக்தியினுடைய அந்த லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு வரும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்ம எதற்காக பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். எதுவாக இருந்தாலும் பொண்ணும் பொருளும் நமக்கு ரொம்ப தேவை. அந்த வறுமைன்ற ஒரு விஷயத்தை மீண்டு வரத்துக்காக தான் எல்லாருமே முதல்ல அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்கிறாங்க. அப்போது விடிவெள்ளி சுக்கரனை நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு அது ஒரு சிறப்பு. அதுதான் அடுத்து. இதை தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன். இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுக்கான கால நேரம் சொல்லிட்டேன் இல்லையா? சூரியோதயம் இல்லை, அருணோதயம் கூட வராமல் பறவைகள் பட்சிகள் இலைகள் கூட அசையாமல் இருக்கின்ற அந்த விடிகாலையில் இருக்கின்ற அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். நிசப்தமாக இருக்கின்ற காலம், பிரபஞ்சமே நிசப்தமாக இருக்கின்ற காலம்தான் இது. அதான் பரபிரம்மம் சொல்லுவாங்க. அந்த என்ன நீ பரபிரம்மம் மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன்வாங்க. அசைவற்ற நிலை, நிசப்தமாக இருக்கின்ற நிலை தான் பரபிரம்மம் என்று சொல்வது. அதுதான் ஞான நிலை, மோன நிலை. அந்த பிரம்ம சக்தி உயிர்ப்பு சக்தியை கொடுக்கின்ற ஒரு நிலை இந்த மனித பிறவிக்கான ஒரு நிலை. அதனால இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு என்பது முழுக்க முழுக்க மனிதரது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மனிதருக்கான ஒரு பிரபஞ்ச சக்தி கொண்டான வழிபாடு தான் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு. விடிவெள்ளி தெரிகிறதா? சுக்கிரன் வானத்தில் தெரிகிறதா? அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எதற்காக வழிபடணும் அப்படின்னா, முதல்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா, நிசப்தத்தினுடைய நேரம், பிரபஞ்சத்தின் அமைதியினுடைய நேரம் என்று சொல்லுவதன் காரணமாக இந்த
மனமானது அமைதிப்படும். எண்ணங்கள் குரங்கு போல மனம் தாவிக்கொண்டே இருப்பதன் காரணமாக தான் தவறான செயல்கள், தவறான புரிதல்கள், தவறான முடிவுகள், எதை எப்போது செய்யணும் செய்யாமல் பொருள் இழப்பு, மனிதனுடைய வாழ்க்கையோட இழப்புக்கெல்லாம் நடக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி இருக்கின்ற பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்துட்டோம். அந்த நேரத்தில் நம்ம அந்த அமைதியை நாமும் அந்த ஈர்ப்பு சக்தி நம்ம பெற்றோம் அப்படின்னா முதல்ல மனம் அமைதியாக இருக்கும். மனம் தடுமாற்றம் இல்லைன்னாலே அன்றைக்கு முழுதும் பார்த்தோன்னா குடும்பத்தில் சண்டைகள் இருக்காது, சச்சரவு இருக்காது, எடுக்கின்ற முடிவுகள் நிதர்சனமான நிலையான ஒரு முடிவுகளாக இருக்கும். அது ஒரு நாளில் வந்துடாது. மனம் அமைதியை அந்த உள்வாங்கிக்கணும். அந்த அசைவற்று இருக்கின்ற அந்த பிரபஞ்ச நிலை அப்படியே ஒரு மெல்லிய இதமான ஒரு குளிர்ச்சி இருக்கும். அந்த மெல்லிய காற்று உங்களுக்கு இருக்கும், ஒரு இதமான அந்த நிலை. இந்த இதமான நிலையை நம்ம உள்வாங்கி கொள்ளும் பொழுது அந்த பிரபஞ்சத்தினுடைய மூச்சு காற்றை நம்ம உள்ளே வாங்கும்போது தான் அது ஒரு நிம்மதியை நம்ம கொடுக்கும். பெரும்பாலும் பிரபஞ்ச சக்தியை ஈர்ப்பு ஆற்றல் கற்றுக் கொடுக்குறவங்க எல்லாரும் இதுக்குன்னு தனி கிளாஸஸ் இருக்குது, வகுப்புகள் இருக்குது, வாட்ஸ்அப் குழுமங்கள் இருக்குது, முகநூல் குழுமங்கள் இருக்குது. இதற்குன்னு ஒரு ஆப் வச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை வழிபாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது 4 செவத்துக்குள்ளே ஒரு தொலைபேசியை வைத்து கொண்டோ, செல்பேசி வைத்து கொண்டோ, ஒரு கணிப்பொறியை வைத்து கொண்டோ நம்ம பேசுவது பிரபஞ்ச சக்தி கிடையாது. பிரபஞ்ச வழிபாடு என்று சொன்னால் கண்டிப்பாக பூஜை அறையில் விளக்கேற்று, வாசலில் விளக்கேற்றணும், பூஜை அறையில் விளக்கேற்றணும். ஒவ்வொரு வீட்டிலையும் மாடி வீடு குடியிருப்பு இருந்தாலும் சரி, ஒரு பால்கனி இல்லாமல் இருக்காதுல்ல, அங்கே துளசி மாடமோ இருக்கணும், ஏதாவது ஒரு பூச்செடி வகையரா இருக்கணும். அந்த இடத்துல அந்த காற்று, அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த காற்றானது, அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த உன்னத நிலை, அமைதி நிலை, அந்த வட்டாரத்தினுடைய அந்த பிரபஞ்ச சக்தியானது நமக்கு படுகின்றது பார்த்தீங்களா, அந்த இடம்தான் தியானத்திற்கு ஏற்ற இடமாக சொல்லப்படுகின்றது. ஏதோ ஒரு பால்கனி, மொட்டை மாடியோ, இல்லாட்டி நம்ம வீட்டிலே இருக்கின்ற முன்வாசலோ, எந்த இடத்தில் சுத்தமாக இருக்கின்ற ஒரு அமைப்போட வெளிக்காற்று நம் மேல் வருகின்றது இல்லையா, பிரபஞ்சத்தினுடைய வெளி வட்டாரம், வெளி பழக்கம், அந்த வெளியிலேருந்து வருகின்ற அந்த ஒரு அமைப்பு இருக்குல்ல, அந்த அதீத ஆற்றல், அது நமக்குள்ளே வருகின்ற இடம்தான் நம்மளுடைய பிரபஞ்ச சக்தியினோட ஆற்றலை இருக்கின்றதே தவிர செல்பேசியிலோ, தொலைபேசியிலோ, கம்ப்யூட்டர் மூலம் உட்கார்ந்து இருக்கும்போது தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் வராது. அது மூலமாக நம்ம விழிப்புணர்வு வரலாம். ஆனால் விழித்தவுடன் நாம் செய்ய வேண்டியது என்ன, ஒரு சின்ன தர்பை புல் பாய் ரொம்ப விசேஷம். அந்த தர்பைக்கு அந்த பாய்க்கு ஆக்கர்ஷனுடைய சக்தி இருக்குது. அந்த தர்பை புல்ல பாயை வச்சுட்டு உங்களுடைய குடியிருப்பில் எந்த இடத்துல பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் வருகின்றதோ, அந்த வெளி காற்றானது வருகின்றதோ, அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பு.